இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணத்துக்கு முக்கியமான காரணம் லக்ஷ்மி தான். ஏன்னா இவங்க தான் எங்களுக்கு புரிய வச்சாங்க. இன்ஃபேக்ட் நானும் லக்ஷ்மியும் எங்களோட கல்யாணத்துக்காக மீட் பண்ணோம். ஆனா எங்க ரெண்டு பேரையும் இவங்க சேர்த்துட்டாங்க. Just want to say thank you so much, Lakshmi. This really means a lot. வெரி குட் லக்ஷ்மி, பெரிய விஷயம் தான். எங்க போனாலும் எல்லார் லைஃபையும் செட் பண்ணிடுற. ஏகப்பட்ட பேர் உனக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. லக்ஷ்மியோட வாழ்க்கையில இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு தோணுது. அதாவது லக்ஷ்மி அன்னைக்கு கல்யாணம் முடிவாயிடுமா? அது எனக்கு தெரியல. ஆனா லக்ஷ்மியோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. கடவுள் அதைத்தான் சொல்ல நினைக்கிறார் போல இருக்கு. இப்படி ஏதாவது எனக்கு தோணுச்சுன்னா அதுல தப்பே இருக்காது. இன்னைக்கு லக்ஷ்மிக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ரிஷி, நீங்களே எக்ஸ் ஹஸ்பண்டா இருந்தும் உங்களோட எக்ஸ் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இதனால ஒரு விஷயம் ரொம்பவே கிளியரா இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற உறவு ரொம்பவே ஆழமா இருக்கு. எப்படி நாங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ, அவசரப்பட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டோமோ, மேபி ஒருவேளை உங்க விஷயத்திலையும் அப்படியே நடந்திருக்கலாம்ல. இது ஒரு ஃப்ரெண்ட்லி காமன் தான். எனக்கு தோன்றத நான் சொல்றேன். ஐ ஃபீல் அது உங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இவ்வளோ ஆழமான ரிலேஷனை டெவலப் பண்றது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ ஆனஸ்ட்லி ஐ ஃபீல் அது நீங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பல் ஆகணும். அது மட்டும் இல்ல, இவ்வளோ நல்ல உறவு இப்பெல்லாம் கிடைக்குதா? அண்ட் யூ டு நோ த மாடர்ன் டைம்ஸ். நீங்க என்ன சொல்றீங்க? ஆன் a friendly note, நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். ரிஷிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஆமா ஆரவ், எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அது எனக்கு தோணுச்சு, அதான் நான் யோசிக்காம சொல்லிட்டேன். ஐம் சாரி. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி எங்க ரெண்டு பேருக்கும் என்ன தோணுச்சுன்னா, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு என்ன தப்பு பண்ணமோ அதே தப்பதான் நீங்களும் பண்றீங்களோன்னு தோணுச்சு. ஆரவ் அருந்ததிக்காக நீ இந்த ஸ்வீட் சாப்பிடு. ஏன்னா முதல் உரிமை இப்போ உனக்கு தான்மா. இவங்களுக்கு நடுவுல காதல் இருக்குங்கிற விஷயத்த இவங்களுக்கே நீ தானே உணர வச்ச. நானே உனக்கு ஸ்வீட் கொடுக்குறேம்மா. தேங்க்யூ லட்சுமி. பாட்டி ப்ளீஸ், நீங்க தேங்க்யூலாம் சொல்லாதீங்க. இவங்க ரெண்டு பேருடைய கண்கள்லயும் இவங்களோட காதல் தெரிஞ்சது. நாங்க ரெண்டு பேருமே பார்க்காத காதலை கூட நீங்க பார்த்து எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க. சோ இதுக்காக ஸ்பெஷல் தேங்க்யூ. இந்த ஸ்வீட் எங்க தரப்புல இருந்து உங்களோட கல்யாணத்துக்காக. இதை நான் முதல்ல ரிஷிக்கு கொடுக்கறேன். சரி, வாங்க போலாம். முகூர்த்த நேரம் வந்துடுச்சு. நீங்க எல்லாரும் இப்போ எங்க குடும்பத்துல ஒருத்தரா ஆயிட்டீங்க. அதனால இங்கே இருங்க, சீக்கிரம் போயிடக்கூடாது. சரிங்க பாட்டி. நீங்களும் வாங்க, முகூர்த்த நேரம் வந்துடுச்சு. ரிஷி, போலாமா? இங்க பாரு, நீ ரிஷியை விட்டு தள்ளிதான் இருக்கணும். நான் ரிஷியை விட்டு தள்ளி இருக்கணும். போதும், நடந்ததெல்லாம் போதும் லக்ஷ்மி. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் லக்ஷ்மி. ரிஷியும் நீயும்
ஒரு நதியோட 2 கரை நீங்க எப்பவும் ஒண்ணு சேர முடியாது. இந்த விஷயத்தை ஏத்துக்கோ. இத நல்லா புரிஞ்சுக்கோ. ரிஷி மலிஷ்காவுக்கு சொந்தம். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவங்க 2 பேருமே காதலிக்கிறாங்க. ரிஷியோட இடத்துல இந்த உண்மையை நீ மனசுல வச்சுக்கோ. போதும், நிறுத்து லக்ஷ்மி. போதும். ரிஷி மலிஷ்காவுக்கு தான் சொந்தம். அவ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவனோட கல்யாணம் மலிஷ்கா கூட நடந்தே ஆகணும். அவன் மலிஷ்காவுக்கு சொந்தமாகணும். அவன் கண்டிப்பா மலிஷ்காவுக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். ரிஷி, யார தேடிட்டு இருக்க? அது லக்ஷ்மியை ரொம்ப நேரமா காணோம். அவ தொலைஞ்சு போக அவ என்ன குழந்தையா? அவளை காணும் தேடுற? நீ இப்ப அவளோட ஹஸ்பண்ட் கிடையாது. நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆக போற. நீ என்ன மட்டும் கவனிக்கிறியா? நான் எங்க இருக்கேன்றத பத்தி யோசி. அப்புறம் ப்ளீஸ் அவளை பத்தி யோசிக்கிறத நிறுத்து. அவ வந்துருவா. அவ சின்ன குழந்தை கிடையாது. அவ தானாவே இங்க வந்துருவா. இங்க பாரு, நான் கடைசியா சொல்றேன், என் பணத்தை திரும்ப கொடுக்கல நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்டா. சாரி மேடம், சாரி. சாரி சாரி.